ஸோ இந்த பொசிஷனில் சிம்பிளாக இந்த பாரை இப்படி தூக்கி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி தரக்கூடியதுங்க. இந்த எலிப்டிக்கல் மிஷின் நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷமாக. ஸோ நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம், ஒரு வேலையாக வந்திருக்கோம் அப்படின்னு வைங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோட்டலு, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக லிஃப்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம விலாகிங்லாம் பண்ணால் இந்த மாதிரி தான் விலாக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி புது இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து இதோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறதுலாம் விலாக் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பில்டிங்கை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த ஹோட்டலு ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த சிட்டி பற்றி இன்னும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இப்போ வாங்க மேலே போய் இந்த சிட்டியை ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஊரை காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. ஒரு வித்தியாசமான இடங்கிறதுனால அப்படியே நான் என் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களை காமிச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா இருக்குங்களா? அங்கங்கே பெயிண்டிங்ஸ், அழகழகாக பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்கங்க. அதுவே ஒரு சூப்பர் லுக்கு தருது இந்த இடத்துக்கு. ப்ளஸ் இந்த செடிகள், கேக்டஸ் செடிகள், அழகழகான கேக்டஸ் செடிகள். ஸோ இப்போ நீங்கள் அநேகமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் பில்டிங்ஸாக இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்குது. எல்லா பில்டிங்ஸும் இதே மாதிரி இல்லை, பட் இந்த மாதிரி நல்லா பாஷான பில்டிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ரூஃப் டாப்பில் ஒன்று இருக்குது பெருசு, இன்னொன்று கிட்ஸுக்கு ஒன்று குட்டியாக சின்னது ஒன்று இருக்குது. ஸோ இடத்த தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் என்ன யோசிச்சிட்ருக்கிறேன், நாங்கள் இனிமேல் என்னோடய வீடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸி எனக்கு. ஒவ்வொரு வாட்டியும் தலையை சீவிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி ஒரு கேப் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படியே ஜாலியாக ஒரு வீடியோ எடுக்கும்போது டக்குன்னு ஒரு கேப்பை போட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மற்ற எல்லா விஷயமும் இப்போ எக்யூப்மெண்ட்டும் நான் டக்குன்னு பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இந்த மேக்கப்புங்கிற விஷயம் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது பெருசாக. அதனால் லைட்டிங் இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைட்டிங் நல்லா இருக்கும்போது எந்த மேக்கப்பு தேவையில்லை. இதே இந்த லைட்டிங்க்கு ஆப்போசிட்டில் நான் நின்னேன், சன்னு தான் எனக்கான லைட்டிங். ஸோ இப்போ வந்து என்னை இப்படி தான் தெரியுவேன் நான். ஆனால் கரெக்டாக லைட் சோர்ஸை மட்டும் பார்த்து நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா போதும். மீதியெல்லாம் வந்து லைட்டு பார்த்துக்கோ, நாம் எதுவும் மேக்கப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, இந்த கேப்பு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. சொன்னீங்கன்னா அப்படியே நான் இதை என்னோடய அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணிக்குவேன். பயங்கர ஈஸி. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து வீடியோ போடுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. மேலும் இந்த மாதிரி இடத்துல காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சிட்ருக்கோம்ல, இந்த காற்று தலையை செஞ்சிட்ருக்கோம், நம்மளோட ஃப்ரேம் அப்படியே கெடுத்துரும். அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு முழிப்போம். மறுபடியும் தலையை சரி செஞ்சுட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுக்கிறது, மறுபடியும் அதே டைலாகை சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அதனால் பல வகையிலையுமே எனக்கு தொப்பி ரொம்ப யூஸுங்க. எங்கே நம்ம வெளியே போனாலும் நம்ம வாக்கிங் போகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த மறந்துடக்கூடாதுங்க. இந்த வாக்கிங் தான் நம்மளோட ஒட்டுமொத்த ஃபிட்னஸ்க்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவு எங்கே போனாலும் நம்ம இந்த வாக்கிங் போகிறது அப்படிங்கிற பழக்கத்துக்கு வர்றது நல்லது. வாக்கிங் போய் முடித்த பின்னாடி டைம் இருக்குது அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் ஜிம் ட்ரைனிங், கொஞ்சம் லைட்டாக இந்த இன்டோர் ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்குறாங்கங்க. தரையை பார்த்தீங்களா, இது தரை அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்டு சர்ஃபேஸு. ஸோ நல்ல ஒரு இந்த மாதிரி வெயிட்டை கூட தாங்கக்கூடிய அளவில் ஒரு சூப்பரான ஒரு மேட் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து சைக்கிளிங் பெஸ்ட்டுங்க. சைக்கிளிங் பண்ணலாம், ட்ரெட்மில் பண்ணலாம். ஸோ வருங்க, சைக்கிளிங் இருக்கு இல்லையா, இது ஒரு பெஸ்ட்டு ஃபார்மு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு.
அதை விட்டோம்னா இந்த சைக்கிள் விட்டோம்னா இன்னும் வந்து ட்ரெட்மில்லும் யூஸ் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். பட் எல்லாத்த விட இந்த எலிப்டிக்கல் மிஷினு ரொம்ப ரொம்ப பெட்டரு. இந்த எலிப்டிக்கல் மிஷின் நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த மிஷினை இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவு இதில் வந்து ஒரு நாளைக்கு ட்ரெட்மில்லையோ சைக்கிளிங்கோ ஏதாவது ஒன்று ஒரு 30 நிமிஷம் 30 மினிட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். இந்த 30 மினிட்ஸ் செஞ்சு முடித்த பின்னாடி சிம்பிளாக சில வெயிட் ட்ரைனிங், இந்த மாதிரி வெயிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் இதோட வெயிட் என்னவோ வெறும் 2.5 கிலோகிராம் தான். ஸோ இந்த வெயிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். 2.5 வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி தரக்கூடியதுங்க இந்த 2.5 kg. ஸோ இந்த வெயிட் ட்ரைனிங் வந்து இப்போ 30 நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்க வெயிட் ட்ரைனிங். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுக்கு பெஸ்ட்டான இன்னொரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்விம்மிங் தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஸ்விம்மிங்கோட ஒரு பெஸ்ட்டான எக்ஸசைஸ் கிடையாது. ஏரோபிக் பொறுத்த வரைக்கும் அந்த 30 நிமிஷம் அப்படிங்கிறது ஸ்விம்மிங்காக இருந்தால் இன்றைக்குமே தி பெஸ்ட்டு. ஸ்விம்மிங் இஸ் ப்ரொஹிபிட்டட் வித்தவுட் ஸ்விம் சூட்டு. ஸ்விம்மிங் ஷூட் இல்லாமல் நம்ம ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா லிக்வர் இஸ் ப்ரொஹிபிட்டட், மது அருந்தக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த ஊரில் வந்து இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயந்தான். அடுத்து நம்ம ட்ரெட்மில் செய்ய வேண்டிய டைமும் வந்தாச்சு. ஸோ நம்ம ட்ரெட்மில் செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? ட்ரெட்மில்லும் தொப்பி போட்டுட்டு தான் செய்வீங்களா? நம்ம அதிகமாக கவர் பண்ணாத ஒரு விஷயங்க இந்த எக்ஸசைஸு. இது வந்து டெட் லிஃப்ட்டு. இங்கே கீழே இருக்கிறது பாரு. இந்த பார் வந்து நம்ம ஒரு ஷோல்டர் வித்துக்கு காலை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம வயிற்று பகுதியை கண்டிப்பாக உள்ளே இறுக்கிக்கணும். ப்ளஸ் நம்ம பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் சிம்பிளாக இந்த பாரை இப்படி தூக்கி இப்படி லிஃப்ட் பண்ணுறது மட்டும்தான் லெஃப்ட் லிஃப்ட்டு. ஹோல்டு பண்ணுங்கள். ஃபைவ் டைம்ஸ் மூச்சு எழுத விட்டேன், கீழே வைக்கிறேன். ஸோ சிம்பிளான இந்த டெட் லிஃப்டே நம்மளுக்கு நிறைய நன்மைகள் தரும். இது வந்து 7.5. சிம்பிள் கை மேலே தூக்கியிருக்கிறோம், கீழே இருக்கிறோம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இது. ஆனால் கரெக்டான ஃபார்மில் பண்ணணும். ஃபைவ் டைம்ஸ் பண்ணாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொப்பியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.